அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கம்பெனி கணக்கு. இந்த கம்பெனி கணக்குல ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பாருங்க. தொடர்ச்சியா பார்த்தா மாத்திருந்தேன்னா இலகுவான விலையும் கொள்ளக்கூடியதாக காணப்படும். இவ்வாறு இந்த கம்பெனி கணக்கு இலகுவான முறையில் செய்து அதிக பெருபேறுகளை பெற்றுக்கொள்ளாங்க. தெரியும், எழுதலமா இருக்கலாம், யூனிவர்சிட்டியா இருக்கலாம். இது கம்பெனியில வர புள்ளிகள் பாத்தீங்கன்னா 35 40 வரையான புள்ளிகள் வரக்கூடியதாக காணப்படும். பகுதி 2ல அதே பகுதி 1 தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும். பகுதி 1 தாக்கத்தை ஏற்படுத்துவதாக காணப்படும் போது அது செய்வதற்கு பாத்தீங்கன்னா பகுதி 2 செஞ்சு நல்ல பிராக்டிஸ் எடுத்துக்கொள்ளணும். அது பிராக்டிஸ் இருந்தா மாத்திரம் எதை நம்ம செய்வதாக காணப்படும். பகுதி 1 செய்து அதுலயும் புள்ளியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். சோ இந்த வீடியோக்குள்ள பார்ப்பதற்கு முன்னுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ஆரம்பத்துல நீங்க பாக்குறதா இருந்த இந்த வீடியோவை தொடர்ச்சி நீங்க பார்த்துட்டு போகணும். இதுல அரைவாசியை பார்க்காம அரைவாசியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஃபுல்லா மீண்டும் விளங்காம போயிடும். ஏன்னா இது பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போனா மொத்தம் 2 hours மேல போகும். அதனால பாத்தீங்கன்னா இதுல பாதி வீடியோ தானே அப்லோட் பண்ணக்கூடியதா காணப்படும். சரி, அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா ஃபுல்லா பாக்குறது அந்த ஆரம்பம் தொடர்ச்சியா பாருங்க. பார்த்தா மட்டும் உங்களுக்கு விளங்க கொள்ளக்கூடியதா காணப்படும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு முதலாவது நீங்க பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா அமையக்கூடியதா காணப்படும். ஸோ இதுல நான் எப்படி இதை அனலைஸ் பண்ணிருக்கேன், அந்த கம்பெனி கணக்கு விளங்கப்படுத்துறதுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 10 வினா நடத்திருக்கேன். டோட்டலா பாத்தீங்கன்னா 10 வினா. இந்த 10 வினாவும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வினாவுமே என்னால் தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு வினாவும் நானா உருவாக்கப்பட்ட வினா இல்லை. சரியா, இது பாத்தீங்கன்னா பாஸ்புக்குள்ள காணப்பட்ட வினாவை நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நான் செய்ய போனேன் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எவ்வாறு இலகுவா செய்துட்டு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம ஆன்சர் பாத்தீங்கன்னா பாஸ்புக் ஆன்சர் பாத்தீங்கன்னா கிடைக்காது. அதுக்கான ஆன்சரும் பாத்தீங்கன்னா இதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இலவ விலையும் கொள்ளக்கூடியதாக காணப்படும். மொத்தம் 10 வினா காணப்படுது. இந்த 10 வினாவில் ஆரம்பத்துல நம்ம எதை பார்க்க போறோம்னா எப்படி இந்த கம்பெனி போகும் மாதிரி வடிவம் எவ்வாறு காணப்படுதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுல உள்ள ஒவ்வொரு செம்மையாக்கத்தையும் பாத்தீங்கன்னா இரட்டை பதிவு அடிப்படையாக டபுள் என்ட்ரி முறையில எவ்வாறு பதிவு செய்வது. சரியா, இதுல ஒன்னா பாருங்க, நான் விளங்கப்படத்துல நான் சும்மா காட்டுன்னு நான் செட் பண்ணிருக்க முதல்ல பாத்தீங்கன்னா ஒன்னால பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கம்பெனி போமோட்னு காணப்படுது. ஓகேவா, சோ இந்த கம்பெனி போமோட பார்க்க போறோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1வது வினா. சோ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 1வது வினா பாத்தீங்கன்னா இது 2024 மார்ச் 31 பாஸ்புக் கேள்வி, அதாவது யூனிவர்சிட்டியில உள்ள கேள்வி. அதாவது போன வருஷத்துல உள்ள கேள்வி பாத்தீங்கன்னா எட் பண்ணப்படும். அதாவது நம்ம செஞ்ச பேப்பரோட கேள்வி நான் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதா காணப்படும். அப்ப அதுலயும் சேர்த்து பாத்தீங்கன்னா மொத்தம் 11 கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதா காணப்படும். சரி, நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் 1 காணப்படுது. இதுக்கான பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வடிவத்தை பாத்தீங்கன்னா இதுல நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இலகுவா இருக்குது. ஏன்னா டைம் வேஸ்டா பாத்தீங்கன்னா மாதிரி வடிவத்துக்குள்ள நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இலகுவா குயிக்கா செஞ்சு கொள்ள போகுது. சரியா, கடைசியா பாத்தீங்கன்னா 10வது வினா காணப்படும். உங்க 10வது வினா பாருங்க. சோ 10வது வினா ஒரு பாஸ்புக் வினாவாக காணப்படும். சோ இது பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 10. அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா 10 வினா செய்யப்படும். இந்த 10ல பாத்தீங்கன்னா பிரதானம் பாத்தீங்கன்னா 6 வினாவுக்கு பாத்தீங்கன்னா நான் ஆன்சர் செஞ்சிருக்கேன். 6 வினாவுக்கு நான் ஆன்சருக்குள்ள என்ன செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அதே பாத்தீங்கன்னா 4 வினாவுக்கு ஆன்சர் செய்யணும். அது இல்லாம போன வருஷம் லாஸ்ட் பேப்பருக்கான அதுக்கான ஆன்சர் செய்யணும். நான் அந்த ஆன்சர் சீட்டையும் நான் காத்துறேன். அதையும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் கிளியரா உங்களுக்கு விளங்கக்கூடியதாக காணப்படும். ஆன்சர் எவ்வாறு செய்வது. சரியா, எல்லாத்தையும் கிளியரா விளங்க நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா போன வருஷம் அதாவது நம்மளோட பெட்சுக்கு நாங்க டெஸ்டில இருக்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது பேப்பர்ல எந்த ஒரு மாற்றம் இருக்காது. பாஸ்வேர்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆன்சர் தானது. அதை நான் அப்படியே எடுத்திருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல காணப்படுற ஆன்சர் அவ்வளவு பாத்தீங்கன்னா என்ன தயாரிக்கப்பட்ட ஆன்சர். எந்த ஒரு ஆன்சரும் நான் யூனிவர்சிட்டி மூலமாகவும் அதே மாதிரி உயர்தற்கு எதுலையுமே நான் எடுக்கல. இது நானா தயாரிக்கப்பட்ட ஆன்சரா காணப்படும். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 1வது கேள்வியில இதுல மொத்தம் 6 வினாவுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சரை காணப்படும். மொத்தம் 6 வினாவுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆன்சர் காணப்படுது. சோ இந்த ஆன்சர் ஷீட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியா இந்த செக்ஷன் ஃபுல்லா முடிஞ்சு கடைசியா பாத்தீங்கன்னா இதுக்கான லிங்க்கும் பாத்தீங்கன்னா இதே யூடியூப் சேனல் நான் அப்லோட் பண்ணுவேன். சோ அப்ப அதை நீங்க பாத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இலகு அமையக்கூடியதா காணப்படும். அது மட்டும் இல்லாம அதிகமான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதா காணப்படும். சரியா, நான் ஆரம்பத்துல இதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த கம்பெனியுடைய போமட்டை எவ்வாறு கிரியேட் பண்றது, எவ்வாறு இலகுவா கிரியேட் பண்றதுதான் பார்க்க போறோம். ஓகேவா, சோ அப்ப அந்த ஸ்கிரீன் நான் ஷேர் பண்றேன். அதை நீங்க பாத்துக்கொள்ளுங்க. சரியா, இதுல பாருங்க, இந்த கம்பெனில பிரதானமா என்னென்ன தேவைப்பட போகுது. கம்பெனில பிரதானம் என்னென்ன தேவைப்பட போகுதுன்னா வருமான கூட்டு. நம்ம தனி வியாபாரம் படிச்சிருப்போம். அதாவது கொமர்ஸ் படிச்சவங்க தெரியும், தனி வியாபாரம் கணக்கு படிச்சிருப்பாங்க, கம்பெனியே படிச்சிருப்பாங்க. இந்த கம்பெனி படிக்காம, அதாவது ஏலவில் கொமர்ஸ் செய்யாம யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கம்பெனி என்னன்னு ஒரு அறிமுகம் இருக்காது. எஸ்டில நீங்க படிச்சிருக்கீங்க பார்ட்னர்ஷிப், பார்ட்னர்ஷிப்போட தொடரப்பட்டு வரக்கூடியதா இருக்கும். ஆனா பார்ட்னர்ஷிப் அல்ல இது. பாத்தீங்கன்னா கம்பெனியா காணப்படும். மாதிரி வடிவமைப்புள்ள பாத்தீங்கன்னா மாறக்கூடியதா காணப்படும். எவ்வாறு மாறக்கூடியதா காணப்படும்னா நம்ம வருமான கூட்டு பாத்தீங்கன்னா சும்மா செஞ்சிருப்போம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா வருமான கூட்டோட எது உள்ளடக்க போறோம்னா தமிழ் நம்ம சொல்லணும்னா மொத்த முற்றடக்க வருமான கூட்டு நம்ம சொல்லுவோம். அது இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்னா
அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம், அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் இதுல உள்ளடக்கக்கூடியதா காணப்படும். அது மட்டும் இல்லாம இதுல என்ன வரப்போகுதுன்னா ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேஞ்சிங் ஈக்விட்டி வரப்போகுது. அடுத்து ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட் வரப்போகுது. அடுத்த மூமெண்ட்ல முதல்ல நம்ம எதை பார்க்க போறோம்னா வருமான கூட்டு. அப்போ வருமான கூட்டு எவ்வாறு காணப்படும்னா தனி வியாபார முடிவு கணக்கும் பங்குடையும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட். அதை விட டிஃபரெண்ட் என்னது இந்த கம்பெனி கணக்கு. அப்ப இந்த கம்பெனி கணக்குல ஆரம்பம் நீங்க என்ன செய்யப்படும்னா உங்களுடைய கேள்வி அதாவது ரிக்வஸ்ட் பண்றாங்களோ அந்த ரிக்வஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா எடிங்கா இருக்க போகுது. இப்ப இந்த எடிங் போடும்போது சரி, அப்ப இந்த எடிங் போடும்போது இந்த இடத்துல பாருங்க இயர் எண்டட். இந்த இயர் எண்டட்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சொற்பதமா காணப்படும். அப்ப இது கண்டிப்பா போடணும். இந்த இயர் எண்டட் போடாம விட்டீங்கன்னா நீங்க செய்யற கணக்கு ஃபுல்லாவே பிழையா இருக்கும். அப்ப நீங்க என்ன செஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ரிக்வஸ்ட் எது கேட்கறாங்களோ, அதாவது PLC statement of profit loss and other compulsory income for the year ended. இந்த இயர் எண்டட் இந்த கம்பல்சரி இன்கம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வர வேண்டியது சொற்பதமா காணப்படும் கம்பெனில. ஓகேவா? இதையும் போட்ட பிறகு என்ன செய்ய போறீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா எந்த இது ஒரு மாற்றமும் அமையாது. இது பாத்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனி கணக்கா இருந்தாலும் இதே தான் ஃபார்முலானது வரப்போகுது. இது நீங்க பாடமாக்கி கொள்ள போறீங்க. அப்ப இதுல இருந்து டெஸ்ட் என்ன வரப்போகுதுன்னா இதை 4 குளமா பிரிக்க போறோம். அது டிஸ்கிரிப்ஷன், நோட் நம்பர், அடுத்து ரூபீஸ் நம்ம பிரிக்க போறோம். அப்போ இது ஒன்னா போட போறோம் சேல்ஸ். அதுன்னு பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கழிக்க போறோம். அடுத்து gross ப்ராஃபிட், அடுத்து அதை இன்கம் கூட்ட போறோம். அதுல அதை இன்கம் பாத்தீங்கன்னா நோட் நம்பர் 1. இதுல ஏன் நோட் நம்பர் 1ன்னு சொல்றாங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருமானம் மட்டும் வராது. எக்ஸாம்பிளுக்கு பெற்ற வாடகை மட்டும் நம்ம வருமானம் எடுக்க முடியாது. சரி, நிறைய வருமானம் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தில் வரக்கூடிய இருக்கும். அப்ப அவ்வளவு வருமானத்தையும் இதை செய்யும் போது இதே இடத்துல செய்யும் போது அதிகமா இடைவெளி தேவைப்படுறாங்க. அப்ப அந்த இடைவெளியை குறைப்பதற்காக என்ன செய்யறாங்கன்னா நோட் நம்பர் பேசுறாங்க. அப்ப நோட் நம்பர்னா இந்த நோட் நம்பரை போட்டு வேறு இடத்துல செஞ்சு மொத்த அமௌண்ட் மட்டும் எங்க நான் பேசியிருப்போம். இந்த இடத்துல மொத்த அமௌண்ட் மட்டும் நம்ம பதிவு செய்ய போறோம். சரி, அடுத்து இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வாறு கணக்கீடு செய்யுதுன்னு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, ஆரம்ப இருப்பு அதாவது ஓப்பனிங் இன்வென்ட்ரி, அதோட எது கூட்ட போறீங்கன்னா பேச்சஸ் கூட்ட போறீங்க. பேச்சஸ் கூடி என்ன செய்ய போறீங்க, கரிங் இன்வெஸ்ட் கூட்ட போறீங்க. அதோட கூடி எதை கழிக்க போறீங்கன்னா பேச்சஸ் ரிட்டர்ன் கழிச்சிட்டு அது பாத்தீங்கன்னா குட் பார்ட் அதாவது பொருள் பார்ட் ட்ரோவிங் ஏதாச்சும் அதையும் ரிடியூஸ் பண்ணிட்டு ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா க்ளோசிங் இன்வென்ட்ரி ரிடியூஸ் பண்ணீங்கன்னா வரக்கூடியதா இருக்கும் அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸா இருக்கும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கழிச்சா எது வரக்கூடியதா இருக்கும், gross ப்ராஃபிட். அப்ப அந்த gross ப்ராஃபிட் நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், மொத்த வருமானம் சொல்லுவாங்க, மொத்த லாபம்னு சொல்லுவோம். அது மொத்த லாபம் அதோட என்ன கூட போறோம், அதே இன்கம். இந்த அதே இன்கம் பாத்தீங்கன்னா நோட் நம்பர் 1 இருக்க போகுது. அப்ப நோட் நம்பர் 1ல பாத்தீங்கன்னா அதே இன்கம், அதாவது நோட் நம்பர் 1 இருந்து போறீங்க. அதுல அதே இன்கம் சேர்ப்பீங்க. ஆரம்பத்தில் ஓப்பனிங் பேலன்ஸ் அதோட பாத்தீங்கன்னா வர வேண்டியது போறீங்க. எக்ஸாம்பிள் என்ன போட்டுருவோம். ஓகேவா? அடுத்து என்ன செய்ய போறீங்க, அதாவது போட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா அதே கோஸ்ட், அடுத்து ஃபைனான்சியல் எக்ஸ்பென்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பங்குடைமையா இருக்கலாம், தனி வியாபார முடிவு கணக்கா இருக்கலாம். இந்த எடிங்க போட்டு அது கீழே பாத்தீங்கன்னா நிறைய பதிவு செஞ்சிருப்பீங்க. ஆனா என்ன பாத்தீங்கன்னா அவ்வளவு பதிவு செய்ய முடியாது. ஏன்னா கம்பெனி பாத்தீங்கன்னா பாதி அளவுல செயற்பாடு இடம்பெறக்கூடியதா இருக்காங்க. பாருங்க பாத்தீங்கன்னா மொத்த அமௌண்ட் மட்டும் மொத்த தொகையை முடியாது இந்த இடத்துல பதிவு செய்யப்படும். அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் போடுறோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ், அதே கோஸ்ட், ஃபைனான்சியல் கோஸ்ட், இது அவ்வளவு பாத்தீங்கன்னா வேக்கிங் இது இருக்கும்னா 2ல வரப்போகுது. அப்ப மொத்த தொகையை மட்டும் இந்த இடத்துல பதிவு செய்ய போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னா, அதாவது டெக்ஸ் வருமான வரி கழிப்பதற்கு முன்னுக்கான வருமான வரி கழிப்பதற்கான முன்னுக்கான வருமானம். நம்ம தேரிய லாபம் இருக்கு, அந்த தேரிய லாபம் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டெக்ஸா இருக்கும். அந்த ப்ராஃபிட் பிஃபோர் டெக்ஸ்ல இருந்து எதை கழிக்க போறீங்கன்னா இன்கம் டெக்ஸை கழிக்க போறீங்க. இன்கம் டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தனியா செய்வீங்க. இன்கம் டெக்ஸ் செய்யும் போது அந்த இன்கம் டெக்ஸ்க்கான என்ன செய்ய போறீங்கன்னா வேக்கிங் நம்பர், அதாவது நோட் நம்பர் 3ல செய்ய போறீங்க. 3ல செஞ்சு மொத்த அமௌண்ட் மட்டும் என்ன பண்ண போட போறீங்க, இந்த இடத்துக்கு வேணா போட போறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் போடுறது ப்ராஃபிட் லாஸ் பீரியட். அப்ப இந்த குறிப்பிட்ட அந்த காலத்துக்கான லாபமா இருக்கலாம், நட்டமா இருக்கலாம். அது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரப்போகுது. இந்த எல்லோ கலர்ல மார்க் பண்ணிருக்கோம். இந்த எல்லோ கலர், ரெட் கலர், இந்த ப்ளூ கலர் மூணையும் பார்த்துக்கோங்க. இது மூணும் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா காணப்படும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மெயினான எடையும் பாத்தீங்கன்னா அதர் கம்பல்சரி இன்கம். இந்த அதர் கம்பல்சரி இன்கம் தான் அது புதுசா இந்த கம்பெனில ஹெட் ஆகக்கூடியதா காணப்படும். இந்த அதர் கம்பல்சரி இன்கம் பாத்தீங்கன்னா நிறைய வருமானங்கள் வரக்கூடியதாக, அது நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ளடக்கூடியதாக காணப்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிவர்சிட்டி இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் செமஸ்டர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ரீவேல்யூவேஷன் அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ் மட்டும் தான் அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும். இதுல பாத்தீங்கன்னா கழிக்க வேண்டிய விடயங்கள் காணப்படும். இந்த இடத்துல கழிக்க வேண்டிய விடயங்கள் காணப்படும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொரு வினா வரும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ இந்த இடத்துல பதிவு செஞ்சோம். இந்த இடத்துல பதிவு செஞ்சு பிறகு என்ன செய்யப்படுறீங்க, இதுல பாருங்க ப்ராஃபிட் லாஸ் பீரியட் தானே இந்த எல்லோ கலர்ல மார்க் பண்ணப்படுது. இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்க இந்த அமௌண்ட்டும் அதுக்கு டோட்டல் கம்பல்சரி இன்கம். இந்த ப்ளூ கலரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏதோ ஒரு இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அதே பிறகு என்ன செய்ய போறீங்க, இந்த ஃபார்முலா அடிச்ச பிறகு இது மறந்துடாதீங்க. இது அப்படி எந்த கம்பெனி செஞ்சாலும் இதுதான் ஃபார்முலா, இதுல மாற்றம் அடையாது.
பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, பாடமாக்காதீங்க. பாடமாக்க நம்ம மறந்துடும். திரும்ப எழுதி படிச்சு கொடுங்க, ஒரு கிளியர் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா நோட் நம்பர் 1. நீங்க நோட் நம்பர் போட்டுருக்கீங்க. இந்த நோட் நம்பர்ல பாத்தீங்கன்னா 1 என்ன சொல்றது, இன்கம். அடுத்து நோட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இந்த இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ல வந்து ஆரம்ப மீதிகள் எதுவுமே நம்ம பதிவு செய்ய மாட்டோம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து ஆரம்ப மீதிகள் எதுவுமே பதிவு செய்ய மாட்டோம். இதை மட்டும் பதிவு செய்யப்படும்னா நீங்க என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறீங்களோ, ஒரு எடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்குதானே, அந்த எடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல என்னென்ன விடயங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் மாத்தினது இந்த இடத்துல வரக்கூடியதா காணப்படும். வேற எதுவுமே வர முடியாத இந்த இடத்துல பதிவும் செய்ய மாட்டோம். இது கம்பெனியுடைய ஒரு மாதிரி வடிவமா காணப்படும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வேக்கிங் நம்பர் பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். இந்த இடத்துல பாருங்க வேக்கிங் நம்பர் 3 என்ன போட்டிருக்கோம், இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் நேரா பாருங்க வேக்கிங் நம்பர் 3, அதாவது நோட் நம்பர் 3. அப்ப நோட் நம்பர் 3ல பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். அப்ப இந்த இன்கம் டேக்ஸ் வந்து எவ்வாறு செய்ய போறோம்னா இந்த ஃபார்முலா மறந்துடாது. இந்த இன்கம் டேக்ஸ் பாத்தீங்கன்னா இலகு வந்து புள்ளிகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா காணப்படும். அது ஒன்னாவது என்ன சொல்ல போறோம்னா டோட்டல், அதாவது இன்கம் டேக்ஸ்னா டோட்டல் கரண்ட் இயருக்கான டோட்டல் அமௌண்ட். அந்த கரண்ட் இயருக்கான டோட்டல் அமௌண்ட் என்ன செய்ய போறீங்கன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஓவர் ப்ரொவிஷன், அதாவது ஓவர் ப்ரொவிஷனா மிகையை கழிக்க போறீங்க. சென்ற வருடத்துக்கான மிகையை கழிக்க போறீங்க. கழிச்சிட்டு லாஸ்ட் இயர் டெபிசிட்னா போன வருஷத்துக்கு குறைய கூட்ட போறீங்க. சரியா? லாஸ்ட் இயருக்கான மிகையை கழிக்க போறீங்க, லாஸ்ட் இயருக்கான குறைய என்ன செய்ய கூட்ட போறீங்க. அப்படி கூட்டி வந்து அது என்ன இருக்குமா, கரண்ட் இயருக்கான அமௌண்டா இருக்கும், கரண்ட் இயருக்கான இன்கம் டேக்ஸா இருக்கும். சரியா? அடுத்து என்ன செய்ய போறீங்க, இந்த அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட் என்ன கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் அசெட் என்ன கரண்ட் லைபிலிட்டியில பதிவு செய்ய வேண்டிய ஒரு விடயங்கள் காணப்படுது. அப்ப அந்த விடயத்தை நீங்க கண்டுபிடிக்கிறது, கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டியில பதிவு செய்ய வேண்டிய விடயங்களை கண்டுபிடிக்க என்ன செய்ய போறீங்கன்னா அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னா டோட்டல் டேக்ஸ், அதாவது டோட்டல் இன்கம் டேக்ஸ், கரண்ட் இயருக்கான டோட்டல் இன்கம் டேக்ஸ். அந்த டோட்டல் இன்கம் டேக்ஸ்ல இருந்து கரண்ட் இயருக்கான பெய்டு அமௌண்ட், அப்ப கரண்ட் இயருக்கு எவ்வளவு நம்ம காசா செலுத்தி இருக்கோம் அந்த அமௌண்ட்டை கழிச்சீங்கன்னா வார அமௌண்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டியா இருக்கும், அது கரண்ட் எசட்டா இருக்கும். அதாவது கரண்ட் லைபிலிட்டி கரண்ட் எசட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த கழிச்சு வார அமௌண்ட் வந்து பிளஸ்ல காணப்பட்டா, கழிச்சு வார அமௌண்ட் வந்து பிளஸ்ல காணப்பட்டா அது என்ன இருக்கும்னா கரண்ட் லைபிலிட்டியா இருக்கும். கழிச்சு வார அமௌண்ட் வந்து மைனஸ்ல காணப்பட்டா கரண்ட் எசட்டா இருக்கும். எந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்கம் டேக்ஸ் செய்வதற்கான இலகுவான முறை. ஓகேவா? இதை சொல்லிக் கொடுப்பாங்க தெரியல, இது வந்து இலகுவான முறை. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா இலகுவானது இதையும் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வேக்கிங் நம்பர் 1. வேக்கிங் நம்பர் 1னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இந்த இடத்துல நீங்க போட்டுக்கொண்டாலும் பிரச்சனை. அதாவது பாருங்க நான் வேக்கிங் போல நோட் நம்பர் மட்டும் போட்டுருக்கேன். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னா ஆரம்பத்தில் பேலன்ஸை போட போறீங்க. பேலன்ஸை போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து போயிருவீங்க. ஏன்னா இதுல என்ன வரும், என்ன கூட்டணும், என்ன கழிக்கணும் நமக்கு தெரியாது. சரியா? அது இப்படி போட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா வேக்கிங் நம்பர் 2 பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் வந்து தனியா செய்ய போறீங்க வேக்கிங் நம்பர் 2. அதுல ஆரம்ப மீதி அதுல என்னென்ன விடயங்கள் வருது, அதாவது நம்ம பங்குடையும் படிச்சிருப்போம், தனிவியாவில் படிச்சிருப்போம், அதுல என்னென்ன விடயங்கள் வருது, டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்ல என்னென்ன நம்ம கூட்டுவோம், என்னென்ன கழிப்போமோ அந்த விடயங்கள் அவ்வளவு மறுபடியும் இதுல வரப்போம். அடுத்து என்ன செய்யறீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவோம், நிலை நிர்வாக செலவு. இந்த நிலை நிர்வாக செலவுல ஆரம்ப மீதி போட போறீங்க. அதுல என்னென்ன வருதோ, என்னென்ன விடயங்கள் நம்ம கூட்டு இருக்கோ அந்த விடயம் கூட்டும், என்னென்ன விடயம் கழிக்கிறது அந்த விடயங்கள் நம்ம கழிப்போம். சோ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண சரி உதாரணங்கள் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி, அது ஏன் மாறும்னா இது ஒவ்வொரு கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்று மாறக்கூடியதா காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா வேக்கிங் நம்பர் 4 பாத்தீங்கன்னா அதர் கோஸ்டா காணப்படும். அப்ப அதர் கோஸ்டும் அதிகமா இருக்காது, ஆரம்ப மீதி அது அவர்த்தையும் பதிவு செய்யும். அடுத்து பாத்தீங்கன்னா பைனான்சியல் கோஸ்ட். பைனான்சியல் கோஸ்டும் ஆரம்ப மீதி காணப்படும். ஆரம்ப மீதியோட ஏதாச்சும் விடயங்கள் கூட்டக்கூடியதா இருக்கும், கூட்ட போறீங்க. அதே மாதிரி கழிக்கக்கூடிய விடயங்கள் காணப்படும், கழிக்க போறீங்க. கழிச்சுட்டு இந்த இடத்துல பாருங்க டோட்டல் நான் போடுவீங்க. இந்த டோட்டல் மாத்திருந்தோம், இந்த இடத்துல பாருங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க டோட்டல். இந்த டோட்டல் மாத்திருந்தா எங்க வரப்போகுங்க, இந்த இடத்துல வரப்போகுது. இந்த இடத்துல இந்த எல்லோ கலர் சரி கிரீன் கலர் இருக்கு தானே, இந்த கிரீன் கலர்ல இருக்குது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரப்போகுது. இந்த டோட்டல் மாத்திரம் வந்து வரக்கூடியதா காணும். இந்த இடத்துல புதிய வர டோட்டல் மாத்திரம் வந்து வரக்கூடியதா காணும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா வேக்கிங் பாத்தீங்கன்னா 8 நான் போட்டிருக்கேன். சரி, வேக்கிங் 6 பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி. இந்த இன்வென்ட்ரி, இந்த ட்ரேட் ரிசீவபிள், கேஷ். அடுத்து பாத்தீங்கன்னா வேக்கிங் நம்பர் 1 இதுவே நான் மென்ஷன் பண்ணாம சம்டைம் நிறைய வரலாம். இது மூணு பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி, ட்ரேட் ரிசீவபிள், கேஷ். அதுல எதிரோட தொடர்புடைய பாத்தீங்கன்னா பைனான்சியல் பொசிஷன், அது பைனான்சியல் பொசிஷனோட தொடர்புடையதா இருக்கும். இந்த பைனான்சியல் பொசிஷனுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு சொற்பதம் பாத்தீங்கன்னா இந்த எஸ் எட்ன்றது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு சொற்பதம். இதை மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க செய்யற கணக்கு ஃபுல்லாவே பீல. சரி, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இந்த எடிங் அப்படியே கொடுத்துருப்பாங்க, அந்த எடிங் அப்படியே என்ன செய்ய போறீங்க, எழுத போறீங்க. என்ன எடிங் என்ன பேர் சொல்றாங்களோ அந்த எடிங் அப்படியே என்ன செய்ய போறீங்க, எழுத போறீங்க. சரியா? எஸ்ன்றது ரொம்ப முக்கியமான சொற்பதமா காணப்படும். அப்ப இதுல வந்து எது மாறான்னு பாத்தீங்கன்னா இந்த நான் கரண்ட் அசெட் ஆரம்பம் தெரியும் தானே, லிக்விடி அடிப்படையில் நம்ம செய்ய போறோம். சரியா? ஜஸ்ட் என்ன செய்ய போறோம், நான் கரண்ட் அசெட். அதுல கொஞ்சம் இடத்த விட போறீங்க, என்னென்ன வரும் நமக்கு தெரியாது. நீ ஆரம்பத்திலே பதிவு செஞ்சு கொள்ளலாம். எதை பதிவு செஞ்சு கொள்ளலாம், நம்ம ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட்டை பதிவு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப் யூஸ் அசெட். இந்த ரைட் ஆஃப் யூஸ் அசெட்ல நீங்க பிராக்கெட்ல மார்க் பண்ணி கொடுங்க லீசிங், அதாவது லீசிங்ன்றதை மார்க் பண்ணி கொடுங்க. அப்ப இந்த ரைட் ஆஃப் யூஸ் அசெட் நம்ம என்ன சொல்ல போறோம், லீசிங்னு சொல்லக்கூடியதா இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட் அதே மாதிரி ரைட் ஆஃப் யூஸ் அசெட் பாத்தீங்கன்னா
வேக்கிங் நம்பர் அதுக்கும் வரக்கூடாது, நோட் நம்பர் வரக்கூடியதாக காணப்படும். நோட் நம்பர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி எக்யூப்மெண்ட் 4 காணக்கூடிய 4 இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் யூஸ் அசெட் பார்த்தீங்கன்னா 5 காணப்படும். இதனுடைய தொடர்ச்சி தான் அது இந்த வருமான குற்று அதர் காம்ப்ளெக்ஸ் இன்கம் இதனுடைய தொடர்ச்சி தான் வரக்கூடியதா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீவெல்யூவேஷன் இருக்குது. இந்த ரீவெல்யூவேஷன் நான் போட்டிருக்கேன் நோட் நம்பர் 4. இந்த நோட் நம்பர் 4 வந்து எதுல செய்ய போறோம்னா இதே நோட் நம்பர் 4 ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட்ல ஒரு சார்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ அதனால தான் அங்கன வார அதே நோட் நம்பர் 4 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நோட் நம்பர் 4 வந்திருக்கு. சரியா? அடுத்து ரைட் ஆஃப் யூஸ் அசெட் இருக்குது. அந்த ரைட் ஆஃப் யூஸ் அசெட் என்னது நம்ம பதிவு செய்ய போறோம். பதிவு செஞ்சு அதுக்கான குறிப்பிட்ட இடத்தையும் எடுப்போம். அடுத்து நான் வச்சுக்கொள்ளுங்க, இதுக்கு பிறகு ஒரு 2-3 இடத்தை விட செய்யறீங்க கரண்ட் அசெட். இந்த கரண்ட் அசெட்ல ஆரம்பத்தில் பெஸ்டா எதை எழுதுங்க? இன்வென்ட்ரி எழுதுங்க. அதே மாதிரி ட்ரேட் ரிசீவபிள் எழுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ், அது என்ன வேணா எக்ஸ்பென்ஸா இருக்கா நீங்க என்ன செய்யலாம்னா தனியாக அதுக்கு நோட் நம்பரை போட்டுக்கலாம். இப்போ இதுதான் ஓடுறது நீங்க திரும்பி வரைக்கும் 5 வந்துருச்சுன்னா இதுக்கு பிறகு உங்களுக்கு விருப்பமான நோட் நம்பரை நீங்க போட்டு எழுதிட்டு போகலாம். சோ நீங்க போடுற அதே நோட் நம்பர் கிட்ட நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட்டை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பத்தி நீங்க எழுதிருக்கணும். சரியா? இன்வென்ட்ரி, ட்ரேட் ரிசீவபிள், அடுத்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் 2 இடத்தை விட்டு என்ன செய்ய போறீங்க? கேஷ் அண்ட் ஈக்குவல். அப்ப இந்த கேஷ் அண்ட் ஈக்குவல் பாத்தீங்கன்னா இதோட எசெட் ஃபுல்லா முடிக்கணும். அப்ப இந்த நான் கரண்ட் எசெட் கரண்ட் எசெட் கூட்டின என்ன வரப்போம்? டோட்டல் அசெட் வரப்போம். அப்ப டோட்டல் அசெட் என்னது? இது ரெண்டையும் கூட்டின வரப்போறது டோட்டல் அசெட்டா இருக்கும். இதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க? ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி. சோ டார்க் ப்ளூ கலர்ல காட்டிருக்கேன் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி. சோ இந்த ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டில என்னென்ன வரப்போகுங்க? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆரம்ப பெஸ்ட் என்ன போறோம்? ஈக்விட்டி. அந்த ஈக்விட்டில என்ன வரப்போகும்? ஸ்டேட்டஸ் கேபிட்டல், அடுத்து ரீவெல்யூவேஷன், ஜெனரல் ரிசோர்ஸ், ரிட்டைனிங் எண்ட். இது 4 பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடியதா காணப்படும். இது அப்படின்னு போகும்போது அடிக்கும் போது அதை எழுதிக்கொள்ளும். அடுத்து பாத்தீங்கன்னா நான் கரண்ட் லைபிலிட்டி பாத்தீங்கன்னா லீசிங். அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க் லோன் வரப்படுங்க. இது 3 இடத்தை விட்டு என்ன செய்யப்படுங்க? அடுத்து கரண்ட் லைபிலிட்டி அடிக்க போறீங்க. அப்ப இந்த கரண்ட் லைபிலிட்டி ஆரம்ப பெஸ்ட் எழுதிக்கொள்ளுங்க. ட்ரேட் பேயபிள் எழுதிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு விருப்பமானதான் நோட் நம்பர் போட்டு எழுதிக்கொள்ளலாம். இந்த லீசிங் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல தாக்கம் ஏற்படுகின்ற அதே நோட் நம்பர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும். சரியா? இதுக்கும் ரைட் ஆஃப் யூஸ் அசெட்டுக்கும் இங்கே காணப்படும் இந்த லீஸுக்கு என்னது கனெக்ஷன் இருக்குது. சரியா? ரெண்டும் ஒன்னதான் குறிப்பிட போகுது. பதிவு செய்யப்படுகின்ற அமௌண்ட் மட்டும் தான் மாறப்போகுது. ஓகேவா? சோ பேமெண்ட் பாத்தீங்கன்னா இதோட முடிஞ்சிடாது. சரியா? இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் 2 சார்ட் வரக்கூடியதா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது கேள்வியா கேட்டிருப்பாங்கன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட், அதை கம்பல்ஸ் டைம் அது ஒன்னா கேட்டிருப்பாங்க. அடுத்து பைனான்சியல் பொசிஷன் கேட்டிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஈக்விட்டி. இது 3 சேஞ்ச் இன் ஈக்விட்டி மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. எது கேட்டிருக்க மாட்டாங்கன்னா நோட் நம்பர் 4 ப்ராஃபிட் பிளான் சொல்லி பாத்தீங்கன்னா இதுல கேட்டிருக்க மாட்டாங்க. சரி, அப்ப நோட் நம்பர் 4 உங்களுக்கு தெரியும். இந்த நோட் நம்பர் 4 நம்ம என்ன செய்ய போறோம்? இதோட தொடர்புடைய நான் கரண்ட் அசெட்டோட தொடர்புடைய நம்ம என்ன செய்ய போறோம்? தாக்கத்தை ஏற்படுத்த போறோம். சரியா? அப்ப இது என்ன பதிவு செய்ய போறீங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது டிஸ்கிரிப்ஷன் தானே, இந்த டிஸ்கிரிப்ஷன்ல மாத்திராது. இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இதே தான் வரப்போகுது. எந்த கணக்கு செஞ்சாலும் இதே தான் டிஸ்கிரிப்ஷன்ல வரப்போகுது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல இது ஓடுற பதிவு அவசியம் இல்லை. நீங்க மாறி கூட பதிவு செய்யலாம். ஆனா இதுதான் ஓடுறது. இதை தாண்டினது இந்த கம்பெனில வந்து எந்த மாற்றம் இதுல ஏற்படுத்தாது. இந்த நான் கரண்ட் அசெட்ல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. வேணா மாறும். எது மாறும்? மேல கொடுத்த லேண்ட், பில்டிங், மோட்டார் வெஹிக்கிள் இது என்னது மாறக்கூடியதா காணப்படும். ஆனா இது மாறாது. டிஸ்கிரிப்ஷன்ல காணப்படும். இது மாறாது. சோ அது ஒன்னா பாருங்க. ஒன்னா நம்ம என்ன செய்ய போறோம்னா அசெட்டோட நான் கரண்ட் அசெட்டோட தொடர்புடைய பதிவு செய்ய போறோம். அது கீழே என்ன செய்ய போறோம்? நீங்க பாருங்க பிராக்கெட்ல காட்டியிருப்பேன் டிப்ரிசியேஷன் கல்குலேஷன். அப்ப டிப்ரிசியேஷன் கல்குலேஷன் அப்புறம் பிராக்கெட்ல காட்டியிருக்கும். அப்ப என்ன செய்ய போறீங்க? டிப்ரிசியேஷனை கழிக்க போறீங்கன்னு அர்த்தம். மேலோட அமௌண்ட்ல என்ன செய்ய போறீங்க? இந்த அமௌண்ட்டை கழிக்கக்கூடியதா காணப்படும் டிப்ரிசியேஷன். அப்ப ஒன்னா பாருங்க ஓப்பனிங் பேலன்ஸை பதிவு செய்ய போறீங்க. அடுத்து எடிஷன் தான் கரண்ட் இயர் நம்ம கணக்கு செய்யற வருடத்துக்கு ஏதாச்சும் பேர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். அந்த பேர்ச்சேஸ் பண்ணது மாதிரி கூட்ட போறோம். அடுத்து டிஸ்போசல், அதாவது போட்டு செல்லிங் ஏதாச்சும் விற்பனை செஞ்சிருந்தோம். செல்லிங் போட மாட்டோம், டிஸ்போசல் தான் போடணும். உங்களுக்கு விலங்குறதுக்காக நீங்க செல்லிங் போட்டுக்கணும். அப்ப செல்லிங் என்ன செய்யக்கூடியதா இருக்கும்? கழிக்கக்கூடியதாக காணப்படும். அடுத்து ரீவெல்யூவேஷன். அப்ப இந்த ரீவெல்யூஷன் வந்து மிக முக்கியமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனில இந்த ரீவெல்யூஷன் வந்து பிளஸ்லயும் வரலாம், மைனஸ்லயும் வரலாம். அது கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரீவெல்யூஷன் வந்து பிளஸ்லயும் வரலாம், மைனஸ்லயும் வரலாம். அதே மாதிரி இந்த டிஸ்போசல் பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. அப்ப டிஸ்போசல் வந்து கண்டிப்பா கழிக்க போறோம். நான் கரண்ட் அசெட் வெளி கொஸ்டால என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன். அப்ப அந்த அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா எதோட தொடர்பட்டு வரும்னா இந்த ரீவெல்யூஷன் தொடர்பட்டு வரும். அப்ப அந்த ரீவெல்யூஷன் தொடர்பட்டு வரனால அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன செய்யப்படும்? கழிக்க போறோம். அப்ப இதெல்லாம் கழிச்சு கூட்டி பாத்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸா இருக்கு. இந்த க்ளோசிங் பேலன்ஸ் இந்த இடத்துல போட்டுட்டு அடுத்து என்ன செய்யப்படும்னா டிப்ரிசியேஷனை கண்டுபிடிக்க போறோம். அதாவது பெருமான தேவை கண்டுபிடிக்க போறோம். அப்ப அந்த பெருமான தேவை அதே மாதிரி தான் ஆரம்ப மீதி அடுத்த எடிஷன் தான் கரண்ட் இயருக்கான கரண்ட் இயருக்கான டிப்ரிசியேஷன்.
அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்போசல் டிப்ரிசியேஷன். மேல பாத்தீங்கன்னா டிஸ்போசல் கோஸ்டா இருக்கும், இது பாத்தீங்கன்னா டிஸ்போசல் டிப்ரிசியேஷனா இருக்கும். அப்ப டிப்ரிசியேஷன் செய்யக்கூடியதாகவும் கழிக்கக்கூடியதாக காணப்படும். அடுத்து இனப்பதிவு செய்யப்பட்ட அதே எக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன், இனப்பதிவு செய்யப்பட்ட அதே எக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் என்ன செய்ய போறீங்க, இந்த இதுல வந்து கழிக்க போறீங்க. எக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் இந்த இடத்துல என்ன அமௌண்ட்டை கழிக்கிறீங்களோ அதே சேம் அமௌண்ட் என்ன செய்ய போறீங்க, டிப்ரிசியேஷன் வந்து கழிக்க போறீங்க. கழிச்சு என்ன செய்ய போறீங்கன்னா இந்த க்ளோசிங் பேலன்ஸ்ல இருந்து கீழே காணப்படுங்க இந்த டோட்டல் டிப்ரிசியேஷன் கழிச்சீங்கன்னா வாரது என்ன இருக்குமா, கெரிங் வேல்யூவா இருக்கும். இந்த இடத்துல வர இந்த கெரிங் வேல்யூ டோட்டல் மாத்திரம் என்ன பதிவு செய்ய போறீங்க, பைனான்சியல் பொசிஷன்ல இந்த இடத்துல பதிவு செய்யப்படுறீங்க. ப்ராப்பர்ட்டி பிளான் இக்விப்மெண்ட், ப்ராப்பர்ட்டி பிளான் இக்விப்மெண்ட் செய்யப்படுறீங்க. இந்த இடத்துல பதிவு செய்யப்படுறீங்க. இந்த வர அமௌண்ட், இந்த இடத்துல வர அமௌண்ட். அப்ப இந்த இடத்துல வர அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க, இந்த மொத்தத்துல இந்த க்ளோசிங் பேலன்ஸ்ல இருந்து என்ன செய்ய போறீங்க, இந்த க்ளோசிங் பேலன்ஸ் டோட்டல் இருந்து இந்த டோட்டல் டிப்ரிசியேஷன், இந்த இடத்துல வர டோட்டல் டிப்ரிசியேஷன் நீங்க கழிச்சீங்கன்னா, டோட்டல் டிப்ரிசியேஷன் கழிச்சீங்கன்னா வார அமௌண்ட் என்ன இருக்கும்பா, கேரிங் வெளிவா இருக்கும். இந்த கேரிங் வெளி மாத்திரம் என்ன வரும்னா இந்த இடத்துல பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ஈக்விட்டி இயர் எண்ட் 31. சரி, அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா கேள்வியே கேட்டிருப்பாங்க. கேள்வியை கேட்காத சந்தர்ப்பத்தில் என்னது நம்ம இதை அடிச்சு கொள்ளணும். சோ அப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா மாறாது. எது மாறாதுன்னா இதுவும் மாறாது, இது கீழே உள்ளதும் மாறாது, டிஸ்கிரிப்ஷனும் மாறாது. இந்த இடத்துல ஒவ்வொரு பாக்ஸ்ல போட்டுருக்கீங்க, அதாவது ஸ்டேட்டஸ் கேபிட்டல், ரீவெலுவேஷன், ஜெனரல் ரிசோர்ஸ், அடுத்து ரிட்டைனிங் ஏர்னிங், டோட்டல், இது என்னது மாற்றம் அடையாது. சரி, அப்ப இதுல என்ன பாத்தீங்கன்னா ஒன்னாவது இந்த ஸ்டேட்டஸ் கேபிட்டல், ரீவெலுவேஷன், ஜெனரல் ரிசோர்ஸ், ரிட்டைனிங் ஏர்னிங் வேணா இன்னும் எக்ஸ்ட்ரா அடிச்சு கொள்ளுங்க, அதை ரிசோர்ஸ் அடிச்சு கொண்டு இந்த டோட்டல் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, இந்த டோட்டல் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து தனித்தனியா தான் பதிவு செய்ய போறோம். இந்த ஸ்டேட்டஸ் கேபிட்டல தனியா செய்ய போறோம், அதே ரீவெலுவேஷன் தனியா பதிவு செய்ய போறோம், இந்த ஜெனரல் ரிசோர்ஸ் தனியா பதிவு செய்ய போறோம், ரிட்டைனிங் ஏர்னிங் தனியா பதிவு செய்ய போறோம். இது அவ்வளவு எங்கன்னா பதிவு செய்ய போறோம்னா சோ இந்த இடத்துல பாருங்க பைனான்சியல் பொசிஷன்ல ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி இருக்கு. அப்ப இந்த பாருங்க இந்த இடத்துல வர அதே ஹெட்டிங் தானே இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க சேஞ்ச் இன் ஈக்விட்டில வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல வர வேண்டிய மொத்தத்தை மட்டும் தான் பதிவு செய்யப்படும். இந்த டோட்டல் வர மட்டும் பதிவு செய்ய மாட்டோம், தனித்தனியா தான் பதிவு செய்யப்படும். இதுல பாருங்க டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன வரப்போகுதுன்னா ஆரம்பத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் வரப்போகுது. இந்த மேல இருக்கு தானே ஹெட்டிங், அதுல பாதி அப்படி நான் சேர்க்கலாம். இங்க வரப்போகுதுன்னா பாத்தீங்கன்னா ஷேர் இஷ்யூஸ், ஷேர் இஷ்யூஸ்னு இந்த இடத்துல ஒரு ஹெட்டிங் வரக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி கேபிட்டலைசேஷன்னா நம்ம ஷேர் இஷ்யூ படிச்சிருந்தேன், அந்த ஷேர் இஷ்யூவோட தொடர்புடையது இது ரெண்டு, இந்த கேபிட்டலைசேஷனும் ஷேர் இஷ்யூவும். அடுத்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த டிவிடெண்ட் பெய்டு வந்து கழிக்க போறோம். இந்த டிவிடெண்ட் பெய்டு எது இருந்து கழிக்க போறோம், ரிட்டைனிங் ஏர்னிங் இருந்து கழிக்க போறோம். அவங்க வேற ஏதாச்சும் மென்ஷன் பண்ணிதான் அதுல இருந்து கழிக்கணும். அப்படி மென்ஷன் பண்ணாத சந்தர்ப்பத்துல டிவிடெண்ட் பெய்டு என்ன செய்யப்படும்னா ரிட்டைனிங் ஏர்னிங் இருந்து நம்ம கழிக்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க டோட்டல் கம்பல்சரி இன்கம் போடுது. இந்த டோட்டல் கம்பல்சரி இன்கம் எங்க இருக்குதுன்னா நான் மேல சொன்னதானே, சோ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிருக்கேன். இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல எல்லோ கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், இந்த 3 அமௌண்ட் வந்து எங்க வர போகணும்னா இந்த இடத்துல பதிவு செய்ய போறேன். இந்த இடத்துல பதிவு செய்யப்படுறோம், இந்த இடத்துல பதிவு செய்யப்படும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பதிவு செய்யும் போது ரெட் கலர் பாத்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா விளங்கும் ரீவேல்யூவேஷன் வந்து இந்த இடத்துல வார அமௌண்ட் பதிவு செய்யப்படும். அடுத்து ரிட்டைனிங் ஏர்னிங்ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் நான் செய்யப்படும், இந்த இடத்துல பதிவு செய்யப்படும். அப்ப இதையும் இது ரெண்டையும் கூட்டினானது இன்னும் ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் வரக்கூடியதா காணும். இதுதான் மேல மென்ஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். மாணவர்கள் ரொம்ப தவறு விட்டுருவாங்க. அது வந்து எங்க பதிவு செய்து தெரியாம அதை வந்து இந்த இடத்துல பதிவு செய்யப்படும். பதிவு செஞ்ச பிறகு என்ன செய்யப்படும்னா இது அவ்வளோத்தையும் கூட்டுவோம். அதை கூட்டுவோம், கூட்ட வேண்டியதை கூட்ட போறோம், கழிக்க வேண்டியதை கழிச்சினது வார இந்த டோட்டல் அமௌண்ட் தனித்தனியா வார டோட்டல் அமௌண்ட் அவ்வளோத்தையும் எங்கன்னா பதிவு செய்யப்படும்னா இந்த இடத்துல பதிவு செய்யப்படும். இந்த ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டியில ஸ்டேட்டஸ் கேபிட்டல், ரீவெல்யூவேஷன், ஜெனரல் ரிசோர்ஸ், ரிட்டைனிங் ஏர்னிங் இந்த இடத்துல பதிவு செய்ய போறோம். பதிவு செஞ்ச பிறகு என்ன செய்யப்படுதுன்னா இது அவ்வளோத்தையும் கூட்ட போயிது. இந்த பைனான்சியல் பொசிஷனோட இது அவ்வளோத்தையும் கூட்டி எடுத்தீங்கன்னா நீங்க வரப்படுகிற டோட்டல் எசட் பாத்தீங்கன்னா டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி, டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி பாத்தீங்கன்னா சமனா இருக்கும். இவ்வாறு சமனா இருந்துச்சுன்னா நீங்க செய்யப்படுகின்ற கணக்கு என்னவா இருக்கும், சரியானதாக காணப்படும். இதுதான் கம்பெனியுடைய ஃபார்மட்டா இருக்கும். சோ இது ஃபார்மட்ல பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க என்ன செய்யணும்னா பிராக்டிஸ் எடுக்கணும். எவ்வாறு பிராக்டிஸ் எடுக்க போறீங்க, மனப்பாடம் பண்ண முடியாது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ண முடியாது. நீங்க செஞ்ச கணக்கு திரும்ப திரும்ப அடிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ண என்ன செய்யக்கூடாதுன்னா அதிகமா உங்களுக்கு ஞாபகம் சக்தி கொடுங்க. அது மனசுக்குள்ள அதிகம் ஆட்டோமேட்டிக்கானது செய்யக்கூடியதா காணப்படும். மிக முக்கியம், எந்த ஒரு கணக்கு செய்யறதாங்களும் திகதி ரொம்ப முக்கியம். உங்க திகதி பேஸ் பண்ணித்தனது அக்கௌண்டிங் அதிகமா கவனம் செலுத்தக்கூடியதா காணப்படும். அப்ப அதிகமா நீங்க கவனம் செலுத்தின இதுல திகதியிலையும் டைமை சேவ் பண்ணணும். இப்ப டைமை சேவ் பண்ணணும்னா ஒன்னாவது விஷயம் என்னது, நீ இந்த 3 சைவர் நீக்கி செய்யறது. இந்த 3 சைவர் நீக்கி செய்யணும்னா உங்களோட பேஜ் வந்து ஒவ்வொரு இடத்தையும் போட்டுருக்காங்க. 3 சைடு நீக்கினேன் உங்களோட பேஜ் இருக்குதானே, அப்படியே எக்ஸாம் பேப்பர் கொடுத்தா சில புக் மாதிரி கொடுப்பாங்க. புக் மாதிரி கொடுக்கறதுல இந்த கோனர்ல கொஞ்சம் பாருங்க 3 சைடு போட்டுருக்கேன், ரெட் கலர்ல காட்டுறேன்.
இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணி இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ண மாதிரி உங்களோட என்ன செஞ்சீங்க, கோர்னர்ல மேல கோர்னர்ல வந்து பிரக்கெட்ல ருபீஸ்னு 3 சைடு நீக்கி போட்டு போடுங்க. போட்டீங்கன்னா அந்த பேஜ்ல செய்யற அவ்வளவு என்ன இருக்கும்னா 3 சைடு நீக்கி செய்யப்படதா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கு போட்டு போனீங்கன்னா ஒரு டைம் மிச்சம் பண்ணக்கூடியதா இருக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு இங்க 3 சைடு போடுறீங்கன்னா இங்க 3 சைடு இங்க 3 சைடு பாருங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, இப்ப எவ்வளவு 3 சைடு பாருங்க. 3 சைடு போடுறதுக்கு உங்களுக்கு அடிஷனல் 5 நிமிஷம் 6 நிமிஷம் போகக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம கால்குலேட்டர்ல நீங்க கூட்டும் போது உங்களுக்கு அதிகமா டைம் இருக்கு. ஏன்னா 3 சைடு போட்டு போது அதிகமா டைம் எடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னதுன்னா கால்குலேட்டர்ல சம்டைம் இடம் பத்தாது. அவ்வளவு எமௌண்ட் கொடுத்தா இடம் பத்தாது. சோ அதெல்லாம் குறைக்கணும்னா நீங்க 3 சைடு நீக்கி செய்யணும். 3 சைடு நீக்கி செய்ய முடியாத இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிடாதுங்க. ஏன்னா ஒரு இடத்துல நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா, ஒரு அமௌண்ட் கூட்டுறதுலயோ கழிக்கிறதுலயோ மிஸ் பண்ணீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பிழைச்சிடும். சோ அதுக்கு உதாரணம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல பதிவு செய்யப்படுகின்ற அமௌண்ட், உதாரணத்துக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் வந்து ஒரு 10ஆல குறைஞ்சிருச்சு, 10ஆல குறைவடைஞ்சு. இந்த 10ஆல குறைவடைஞ்சா இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் என்ன செய்ய போது 10ஆல அதிகரிக்குது. இங்கே அதிகரிச்சா கரண்ட் இயருக்கான பீரியட்கான ப்ராஃபிட் அதிகரிக்கும். அது அதிகரிச்சா டோட்டல் காம்பல்சரி இன்கம் அதிகரிக்கும். இன்னும் அதிகரிக்கிறதோட இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னா அது இந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சேஞ்சின் ஈக்விட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்துறதோட இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது இந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ அப்ப இந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தினா இந்த கணக்கு பேலன்ஸ் ஆகாது. சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, திகதி முக்கியம், டைம் சேவ் பண்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி போமட் ரொம்ப முக்கியம். அந்த போமட்ல திரும்ப நான் சொல்றேன், இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் இன்கம் அதர் கம்பல்சரி இன்கம்ல இது வந்து மாற்றம் அடையாது. அதே மாதிரி வேக்கிங் நம்பரை நீங்க அடிக்கும் போது வேக்கிங் நம்பரையும் ஒவ்வொன்றுக்கும் போட்டுட்டு போயிருங்க. அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னா இந்த பைனான்சியல் பொசிஷன் நான் கரண்ட் அசெட், கரண்ட் அசெட், ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி, நான் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி இது அடிக்கும் போது நான் கரண்ட் அசெட்ல வந்து ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட் ரைட் ஆஃப் யூஸ் அசெட்டை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி கரண்ட் அசெட்ல வந்து இன்வென்ட்ரி, ட்ரேட் ரிசீவபிள் ரெண்டு இடத்த விட்டுட்டு என்ன செய்ய போறீங்கன்னா கேஷ் அண்ட் ஈக்குவல், அந்த கேஷ் அண்ட் ஈக்குவல் எழுதி கொள்ளுங்க. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் கேபிட்டல்ல பாத்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டில பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கேபிட்டல், ரீவல்யூஷன், ஜெனரல் ரிசர்வ்ஸ், ரிட்டைனிங் ஏர்னிங் அதுக்கும் 2 இடத்த விட்டு அதையும் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து நான் கரண்ட் லைபிலிட்டில லீசிங், பேங்க் லோன் அதையும் போட்டு ஒரு இடத்த விட்டு என்ன செய்யுங்க. அடுத்து கரண்ட் லைபிலிட்டி அடிங்க. கரண்ட் லைபிலிட்டி அடிச்ச பிறகு என்ன செய்ய ட்ரே பேயபிள், அடுத்து இன்கம் டேக்ஸ் இருக்கலாம், அது வரலாம் வராமே போகலாம். ஒரு 3-4 இடத்த விட்டு என்ன செய்வீங்க டோட்டல் லைபிலிட்டி அண்ட் ஈக்விட்டி எழுத போறீங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டீன்னு மட்டும் போட்டா போதும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா TR மட்டும் போட்டா போதும். அந்த பேப்பர் திருத்துறது வந்து கிளியரா விளைக்கலாம். அது ட்ரே ரிசீவபிள், ட்ரே பேயபிள், திருத்திர ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட் உள்ள இருந்த போனீங்கன்னா இடம் பார்த்தா போயிடும். சோ TEன்னு போட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளியரா விளையக்கூடியதா காணும். அது தவிர்த்து இந்த நோட் நம்பர் ப்ராஃபிட் பிளான் எக்யூப்மெண்ட், இந்த ப்ராஃபிட் பிளான் எக்யூப்மெண்ட்ல இதுக்குள்ள அடிச்சுக்கொள்ளுங்க, ஃபார்முலாவா அடிச்சுக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பர்டிகுலர்ல பாத்தீங்கன்னா இது அவ்வளோத்தையும் மார்க் பண்ணி கொள்ளுங்க. இதுல இதுல வந்து மாற்றம் அடையாது. இது வரலாம் வராமே போல, அது பிரச்சனை இல்லை. இது அவ்வளோத்தையும் மார்க் பண்ணி கொண்டு உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன இதுல கொடுத்துருக்காங்க, என்னென்ன எசட் கொடுத்துருக்காங்க தெரியும். அந்த எசட்டுக்கு ஏற்ற மாதிரி கணக்கா பிரிச்சு கொள்ளுங்க. அடுத்து இது சேஞ்ச் இன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றம் ஏற்படாது. அந்த மாற்றத்தை அதை என்ன செய்ய அப்படியே இருக்கிற மாதிரி இருந்த போறீங்க. ஸ்டேட்டஸ் கேபிட்டல், ரீவேல்யூஷன், ஜெனரல் ரிசர்வ்ஸ், ரிட்டைனிங் ஏர்னிங் ஒன்னு எக்ஸ்ட்ரா அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த டோட்டல் இல்லாம அப்புறம் 2 column எக்ஸ்ட்ரா வச்சுக்கொள்ளுங்க, ஏதாச்சும் இருந்தா மார்க் பண்றதுக்கு. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஒன்னாவது ஓப்பனிங் பேலன்ஸ், ஷேர் ரிசர்வ்ஸ், அடுத்து கேபிட்டலைசேஷன், டிவிடெண்ட் பெய்டு. அப்ப டிவிடெண்ட் பெய்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளும், கழிக்கணும் தான் பிரேக்கப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே இடத்துல பிரேக்கப் பண்ணி லேசா இருக்கும். அடுத்து டோட்டல் கம்பல்சரி இன்கம், இந்த டோட்டல் கம்பல்சரி இன்கம் எங்க இருந்து இருக்க போறீங்க, நேரில் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுக்க போறோம். அது எடுக்கப்படுகின்ற இதுல பாத்தீங்கன்னா நோட் நம்பர் 4ல காணப்படுங்க ரீவல்யூஷன் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல பதிவு செய்வோம். அடுத்து ரிட்டைனிங் ப்ராஃபிட், பீரியடுக்கான ப்ராஃபிட் லாஸ் அதை வந்து இந்த இடத்துல பதிவு செய்வோம். அடுத்து டோட்டல் பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டி இல்லாட்டி கழிச்சு வர அமௌண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் கேபிட்டல் வர மொத்தமும், ரீவல்யூஷன் வர மொத்தமும், ஜெனரல் ரிசோர்ஸ் வர மொத்தமும், ரிட்டைனிங் ஏர்னிங் வர மொத்தம் மாத்திருந்தா எங்க பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும், இந்த இடத்துல பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும். அதே மாதிரி இந்த நான் கரண்ட் அசெட்லையும் என காணப்படுகின்ற இந்த கேரிங் வழி இருக்கிற இந்த கேரிங், இந்த கிரீன் கலர் காணப்படுகிற இந்த கேரிங் வழி எப்படி எடுத்திருக்கீங்கன்னா மேலப்படுகின்ற க்ளோசிங் பேலன்ஸ் தானே. இந்த க்ளோசிங் பேலன்ஸ்ல காணப்படுகின்ற டோட்டல் மொத்தத்திலிருந்து இந்த டோட்டல் டிப்ரிசியேஷன் இருக்குதானே, இதுல இருந்து இந்த டிப்ரிசியேஷன் கழிச்சீங்கன்னா வார்த்தை என்ன வருதுன்னா கேரிங் வெளியா இருக்கும். அந்த கேரிங் வெளியை மாத்தினது வந்து இங்கே வரக்கூடியதா காணப்படும். இத்தனை கம்பெனியுடைய ஃபார்மட்டா காணப்படும். இது என்ன செய்ய பிராக்டிஸ் பண்ண போறீங்க. திரும்ப சொல்றேன், பாடமாக்கிறாங்க. பாடமாக கண்டிப்பா மாறுது. நீங்க செஞ்ச கணக்கு திரும்ப செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிராக்டிஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம என்ன செய்ய போறீங்கன்னா இன்னும் அதிகம் பிராக்டிஸ் பண்ணணும்னா உள்ள என்ன செய்ய போறீங்கன்னா இதுல காணக்கூடிய அந்த 10 வீடியோ திரும்ப பாருங்க. அது மட்டும் இல்லாம 10க்கான திரும்ப நீங்க பிராக்டிஸ் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கானது ஞாபகம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதிகமானது புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். உதாரணத்துக்கு நீங்க வினியை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா
அசைன்மெண்ட் மார்க்ஸ் வந்து 30 தானே, 30க்கு ஒரு 20 எடுத்துருவீங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 35 40 வரப்போகுது. அதுல ஒரு 30 எடுத்துருவீங்களே, 30 25 எடுத்துருவீங்களே. அவங்க 20 இங்க 25 பாத்தீங்கன்னா 45 மார்க்ஸ். ஏன் பாத்தீங்கன்னா சி வந்துட்டு உங்களுக்கு சி வந்து இந்த கம்பெனி வச்சு மற்ற செஞ்சாலே பாஸ் பண்ணிடலாம். டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டீங்கன்னா அதுல ஒரு மார்க்ஸ் வரக்கூடியதா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக் வந்து இல்லவு வந்து பாஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் உங்களுக்கு. சரியா? இதுல என்ன அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கணக்கு தொடர்பாக பார்க்க போறோம். இந்த கணக்கு வந்து ஃபுல் வீடியோ போட முடியும். அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுக்கு ரொம்ப டைம் ஆகும். குறிப்பிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டாயாது 1/2 hour 1 hour அப்படிதான் அது வீடியோ உடச்சு வரக்கூடியதாக காணப்படும். அப்ப தொடர்ச்சியா பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு கிளியரா விளையும் கொள்ளக்கூடியதாக காணப்படும். தொடர்ச்சியா பார்க்காம ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோ பார்க்காம அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு விளங்காது. சரியா? இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, குரூப்லயும் போட்டு விடுங்க. அவங்க பார்க்கும்போது அவங்க யூஸ் பண்ணிட்டு விட்டோம் இலகுவானது படிச்சுக்கொண்டு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு விசுவாசம் அது பெறக்கூடியதா காணப்படும். இன்னொரு வீடியோட நம்ம பார்ப்போம். நன்றி.